Assalamualaikum warahmatullahi wabarakatuh. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இன்வெஸ்டிங்ல கத்துக்க வேண்டிய ஒரு 5 வேர்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் அப்படினா இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு செக்டார் உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் செக்டாரை எடுத்துக்கிட்டோம் அந்த இடத்துல நம்ம இருந்தோம் அப்படினா அந்த டாக்டர்ஸ் பேசுற வார்த்தை நமக்கு புரியவே செய்யாது. அவங்க சில ஆக்ஷனையோ சில பொருட்களையோ வந்து டினோட் பண்றதுக்கு நிறைய வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நமக்கு அது தெரியாம இருக்கும். அதே மாதிரி தான் இன்வெஸ்டிங்கை பொறுத்தவரைய அதுலயுமே நிறைய நியூ வேர்ட்ஸ்லாம் இருக்கு. ஆனா ஒரு இன்வெஸ்டரா நமக்கு அது தெரியாம இருக்கும். ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல லேர்ன் பண்ண போறோம். ஸோ ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே ரியலி மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஸோ வித்தவுட் மேக்கிங் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் ஜம்பிங் இன்டு த வீடியோ. நம்பர் 1, கோயிங் லாங். இன்னைக்கோ நாளைக்கோ இந்த ஸ்டாக் ஹை ப்ராஃபிட் மேக் பண்ண போகுது அப்படின்னா நம்ம கோயிங் லாங் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். நம்பர் 2, ஸ்கொயர் ஆஃப். இந்த வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் வாங்கிட்டு அதுலேருந்து நம்ம எக்ஸிஸ்ட் ஆகணும், அதாவது வெளியில் வரணும் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். நம்பர் 3, ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை பற்றினான நியூஸ், அந்த ஸ்டாக் எவ்வளோ ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சுருக்காங்க, அசெட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது கூட இன்னொன்றுமே இருக்குது, அதுதான் டெக்னிக்கல் அனலைசிஸ். இந்த டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படிங்கிறது எதை பற்றி அப்படின்னா அதாவது அதோட சார்ட் மீன்ஸ் அது மேலே இறங்குறது கீழே போகிறது அந்த மாதிரி ட்ரேடிங்கோட சார்ட்டை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் 4, அப்பர் சர்க்கியூட். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு கீழே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் சர்க்கியூட்னு இருக்கும். அதாவது இந்த ஸ்டாக் இத்தனை பெர்சன்டேஜுக்கு மேலே போகாது. 18%னா 18, அதாவது அந்த 18%குள்ளே இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஓவராக லோட் ஆகி போகாது அப்படின்னு அர்த்தம். நம்பர் 5, லோயர் சர்க்கியூட். லோயர் சர்க்கியூட் அப்படிங்கிறது அப்பர் சர்க்கியூட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது இந்த ஸ்டாக் வந்து இவ்வளோக்கு தான் கீழே போகும், அதுக்கு மேலே கீழேயே போகாது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை தான் நம்ம லோயர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு இண்டெக்ஸ் பண்ணால் என்ன, ஹலால் ஸ்டாக்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.